வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்தி, ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன். நேற்று நம்ம கொடுத்துருந்த 4 கால் பயங்கரமாக ஆக்டிவ் ஆகிடுச்சு. 4 காலில் 4மே அச்சீவ்டு. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹால் கொடுத்துருந்தோம். ஹால் 3102க்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம். ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓப்பனிங் கேண்டில் இது டே வைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 3140 மணியுமே போணுச்சு. ஆல் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 3140 மணியும் போணுச்சு. நம்ம 3102க்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம். லோ பார்த்தீங்கன்னா 3107 வாங்கியிருந்தவங்க நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹால்லேயே சொல்லியிருந்தோம் 3160 ஒரு நல்ல சூப்பரான லெவல். அதை பிரேக் ஆகி 3185 மணி போயிருக்கான். கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் கொடுத்துருக்கான். லாட் சைஸ் நீங்கள் 300 ஃபியூச்சரில் எடுத்திருந்தீங்கன்னா 6000 ரூபா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஓப்பனிங்லேயுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தாங்க ஹாலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட் 200ரூவாய்க்கு 199 ரூபா 80 பைசா 200ரூவாய்க்கு மேலே வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே 202 ரூபா போயிட்டான். இன்றைக்கான 5 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி பாருங்க, 198க்கு ஓப்பன் ஆகி 200 அடுத்த இதில் வந்து 202.40 மணியுமே போயிட்டான். எப்போ 10 மணிக்குள்ளெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து 205 ஒரு நல்ல ரெசிஸ்டனான ஏரியா. அந்த 205 பிரேக் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து 207 210 முடியும் இந்தியா சிமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் லாங் டைமாக பண்ணுறவங்க 180 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த ரேஞ்சுக்கு வாங்கலாம். 20 ரூபா. 227 முடியும் வெயிட் பண்ணலாம். 220 24 முடியுமே வெயிட் பண்ணலாம். நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் எம்எஃப்எஸ்எல். நம்ம அலர்ட்லேயுமே கொடுத்துருந்தோம். ஒரு சூப்பராக போயிருந்தாங்க. இன்றைக்கி வந்து நேற்று கொடுத்த 4 காலுக்கு 4மே பயங்கரமான அச்சீவ்மெண்ட். எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நேற்று நம்ம வாங்க சொல்லியிருந்த லெவல் வந்து எம்எஃப்எஸ்எல் 700 ரூபாய்க்கு மேலே வாங்கி சொல்லியிருந்தோம். 699 ரூபாய்க்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், ஓப்பனிங்க 710 மணியும் போயிட்டான். ஸோ இந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா 710. ஸோ எம்எஃப்எஸ்எலோட லாட் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 650 லாட் சைஸ். 700 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா 10 பாயிண்ட் வச்சிங்கன்னா 6500 ரூபா. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து எம்சிஎக்ஸ். நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா 1448க்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம். நீங்கள் பாருங்கள், 1448க்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம். 1063 ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்துருந்தோம், அச்சீவ் ஆயிடுச்சு. 61.75 கொடுத்துருந்தோம், ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு நேற்று கொடுத்த 4 ஸ்டாக்கையும் வாட்ச் பண்ணி வாங்கியிருந்தோம்னா ஒவ்வொரு ஸ்டாக்லையும் 6000 ரூபா ஈஸியாக ஃபியூச்சர் பண்ணுறவங்க 24,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஸோ அப்படி இல்லைங்கிறவங்க 100 ஷேர் பண்ணியிருந்தாலுமே ஒவ்வொரு ஸ்டாக்குமே வந்து 1000 ரூபா ப்ராஃபிட் வச்சா கூட உங்களுக்கு வந்து 4 காலுக்கு 4000 ரூபா ப்ராஃபிட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட், நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை பார்ப்போம். ஸோ இதில் வந்து டே வைஸில் இந்த கேப்பை வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணுவோம். அது என்றைக்கு நடக்கும் தான் தெரியலன்னோம். அந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹியூஜான கேப் அப்போ வந்துச்சுல, அப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 500, இதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 499. ஸோ இன்றைக்கி பாருங்கள் 483 மணி வந்துட்டான். ஸோ இந்த கேப் அந்த ஃபில் பண்ண ஓப்பன் ஆனது 570 பாயிண்ட் வந்து ஃபில் பண்ணி தான் திருப்பி ஃபர்தராக மேலே போகிறதோ கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே எக்ஸாக்டாக இன்றைக்கி நடந்தது. பார்த்திங்கன்னா அந்த க்ளோசிங் அந்த நிஃப்டி வந்து இந்த கேப் கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் இருந்த கேப்பை நல்லா ஃபில் பண்ணிட்டு போயிட்டான். பாருங்கள், அன்றைக்கி கேப் அப் ஆகும்போது இதோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா 18,499, 18,500.
அடுத்த நாள் ஓப்பன் ஆனது 18,600. லோ பார்த்தீங்கன்னா 598. ஸோ இந்த 98 பாயிண்ட்டை வந்து ஃபில் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அது வந்து நேற்று நடக்காமல் இன்றைக்கி நடந்துருச்சு. ஸோ வந்து ஒன் டே விட்டு நடந்துருச்சு. இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிக்குமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44,018. ஓப்பன் கேப் அப் ஆனது 44,276. ஸோ 276 இங்கே 18, 250 பாயிண்ட்டு கேப் அப். அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுவான்னு சொல்லியிருந்தோம். அது வந்து இன்றைக்கி நடந்துருச்சு. இன்றைக்கி ஹியூஜ் செல்லிங்னுட்டு அதுக்கப்புறம் பயங்கரமான ரெக்கவர் கொடுத்தாங்க. ஒரு நல்ல பயங்கரமான மூமெண்ட் உள்ள மார்க்கெட். இன்றைக்கெலாம் ஈஸியாக சம்பாதிச்சிருக்க மார்க்கெட். யாரெல்லாம் சம்பாதிச்சிங்களோ, யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணீங்களோ, நம்ம டெலிகிராம் சேனல் இந்த 9994142332 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே நண்பர்களே, நாளைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கான மொமெண்டம் ஸ்டாக் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவலாக பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய லெவல் பார்த்தீங்கன்னா இந்த 540 தான் ஒரு நல்ல ஒரு பிவட் ரேஞ்ச். ஸோ இந்த 540 கீழே ஓப்பன் ஆனது அப்படின்னா 470 முடியும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். 470, 420. ஸோ 470 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் கீழே வந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 420 பயங்கரமான ஹியூஜ் செல்லிங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அடுத்ததாக வந்து 360. இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது 470, 420, 360 நிஃப்டிக்கான சப்போர்ட். இது நம்ம பார்க்கக்கூடியது வந்து நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட், அதாவது கேஷ் லெவல். நிஃப்டி இண்டெக்ஸ் இல்லை, ஃபியூச்சர் கிடையாது, ஸ்பாட் லெவல். அதே மாதிரி மேலே போணுச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 600, 18, 18,600, 18, 670, 18, 720. இதுதான் வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய ரேஞ்ச். நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த கான்ட்ராக்டோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி. ஸோ 2-3 நாள்லேயே ஒரு நல்ல மூமெண்ட். 2-3 நாள் தான், நேற்று தான் 40 பாயிண்ட் அரைச்சிருந்தாங்க. இன்றைக்கெலாம் ஒரு பயங்கரமான ஸ்விங், சூப்பரான இருந்துச்சு. ஸோ நம்மளோட இது பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதுதான். ஸோ எங்கிட்ட ஓப்பன் ஆகுதோ நல்ல ஹையில் ஓப்பன் ஆனால் நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால ஒரு 700 அந்த ரேஞ்செலாம் வந்தீங்கன்னா ஒரு 600, 500, 650 புட்டு எடுத்து பார்க்கலாம். அந்த ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகும். இன்ஸ்டியூஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வேகமாக போகும்போது கீழே உள்ள கால் புட்டு ஒரு 7-8 பாயிண்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் பார்த்திங்கன்னா 44,100. இதுதான் ஒரு லெவல். இங்கே ஓப்பன் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க, 44,000, 44,100. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 43,800, அதுக்கப்புறம்
அந்த பழைய லெவல் 43,570. $43,570 ஒரு நல்ல சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 43,370. ஸோ நம்மளுக்கான 3 சப்போர்ட் ஜோன் இங்கிட்ட இருந்துச்சு. எங்கிட்ட தான் உங்களுக்கு டோஜியில் மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், பின் பார் ஏதாவது போட்டுச்சுன்னா இந்த லெவலில் வந்து ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம். எங்கேயாவது வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஜோன் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44,370. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 44,600. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 44,800. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி எப்படி வேணால் மூவ்மெண்ட் ஆகும். அதுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்டை டிஃபைன் பண்ணிவிட்டு என்ட்ரி போங்க. 44,900 முடியும். என்கிட்ட வேணால் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் மேஜரான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கேப்பை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணல. டேவிஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேப் இங்கேயே இருக்குது. 18,900 ஓப்பன் ஆனது, க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 18,920. அடுத்த கேப் அப் ஆனது ஓப்பன் 19,048. ஸோ கிட்டத்தட்ட இது பண்ணிட்டான். ஆனாலும் இந்த ஜோன் இருக்குல்ல 18,900 முடியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து வரும் காலங்களில் எக்ஸ்பைரியில் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படியே போயிட்டு திருப்பி இந்த லெவலில் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் நடக்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் இதுதான் லெவல். நாளைக்கு பார்க்கக்கூடிய மொமெண்டம் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா சூப்பராக இன்றைக்கி ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 975 ரூபா 40 பைசா. ஸோ நாளைக்கு 975 ரூபா 50 பைசாக்கு மேலேயே வாங்கலாம். வாங்கினீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் என்னவாக இருக்குன்னா 985, 84, 80 அந்த மாதிரி வச்சுன்னா ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 975 மேலே வாங்கினீங்கன்னா 985 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஜோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 995. $994.80 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 975க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸாக 965 வச்சுக்கலாம். ஸோ 965. $965 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் பாரத் ஃபோர்ஜ் இன்றைக்கி ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கான். டேவிஸில் பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ்லாம் 880 மணி போன ஸ்டாக் இன்றைக்கி ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கான். இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆச்சுன்னா 810, 845 முடியுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஸ்டாக். ஸோ நாளைக்கு பாரத் ஃபோர்ஜை எங்கே வாங்கலான்னா 792க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா வாங்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 807 வச்சுக்கலாம். 807. ஸோ அடுத்த டார்கெட்டாக இது ரெண்டாவது டார்கெட்
இது முடிவுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 800 இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு நிஃப்டியும் இயர் ஐஏ பிரேக் ஆனிச்சுன்னா 845 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாரத் ஃபோர்ஜுக்கான ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 783. ஸோ இதான் வந்து பாரத் ஃபோர்ஜுக்கான ஸ்டாப் லாஸ். ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடியது இது ரெண்டும் ஃபியூச்சர் கவுண்டர். அப்புறமேட்டு ஃபியூச்சரில் இல்லாத ஸ்டாக் வந்து லக்ஸ் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கலாம். நாளைக்கு 1482 மேலே வாங்கலாம். டார்கெட்டாக 1497, 1520 மணி வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 1467. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கல்பாத் பவர். இதுவும் ஒரு நல்ல சூப்பரான மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆனிச்சுன்னா 550 நியூ ஐ வந்து 600 முடியுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஸ்டாக் கல்பாத்தூர் பவர்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டே வைஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு பாசிபிளான விஷயம். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்லாம் இங்கே மூவ் ஆகிடுது வீக்லி மந்த்லி. மேலே ஒரு 400 போயிட்டு திரும்ப வந்து 180, 170 வந்து இந்த கொரோனா டைமில் வந்து ஏறின ஸ்டாக். ஸோ வந்து லாங் டேர்முக்கான ஒரு நல்ல ஸ்டாக். மொமெண்டம் வந்து 537 மேலே வாங்கலாம். நம்ம 550, 600 முடியும் லாங் டேர்முக்காக வாட்ச் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஸ்வான் எனர்ஜி பார்த்திங்கன்னா 239 க்ளோஸ் வச்சுருக்கலாம். 239 மேலே வாங்கலாம். 43, 45 டார்கெட். லாங் டைமாக வச்சுருக்கோங்க. 300, 305 முடியும் வெயிட் பண்ணலாம். ஓகே, தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.